அவர் என்ன செஞ்சிருக்கணும்? சிபிஐக்கு மாத்திரேன்னு சொல்றதை விட அஜித்குமார் பேரிலேயே நான் சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வர தயார்னு அவர் சொல்லியிருக்கணும். சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டம் இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு 302 போட வேண்டியது இருக்கு. பழைய 302 ஐபிசியை பயன்படுத்த வேண்டியது இருக்கு. மறைந்த வழக்குன்னு அஜித்குமார் வழக்கு நினைச்சாங்க, மறைந்த வழக்குன்னு நினைச்சாங்க, மறைக்க முடிய வழக்குன்னு நினைச்சாங்க. அந்த கதை போச்சு இல்ல. ஒரு நேர்மையான நீதிமன்றம் இருக்கும் வரை, மக்கள் பால் சட்டத்தின் பால் மதிப்பு கொடுக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்கும் வரை கண்டிப்பாக நீதி வெல்லும். ஏஷியா நெட் தமிழ் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது வழக்குரைஞர் ஹென்றி தீபன் அவர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஷாக்டா இருக்கும். ஓகே சார், என்ன காரணம் சார்? எங்க மாநிலத்தினுடைய ஏடிஜிபி இப்பதான் பேசியிருக்காரு. ஓகே சார், என்ன காரணத்தினால ஏடிஜிபி பேசியிருக்காரு? ஏடிஜிபி நீதிமன்றம் டிஜிபி ரேங்க்ல சில மாற்றங்கள்லாம் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் பேசுங்கள், நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னாரு. ஆனா எங்க ஏடிஜிபி ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஒரு அறைகூவல் விட்டுருக்கிறாரு. ஒரு அஜித்குமார் இறந்து போயிருக்காரு சித்திரவதையால். அது சார்ந்து ஏதோ சொல்லுவாருன்னு நாங்களாம் எதிர்பார்த்தோம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டேஷன்ல வெள்ளை பேப்பர் வாங்காதீங்கன்றாரு. அவர் என்னன்னு சொல்றாருன்னா, பிரசவத்துக்கு ரெடியா இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இங்கேயும் அங்கேயெல்லாம் போஸ்டிங்லாம் போடாதீங்க, அவங்க எந்த ஊர்ல விரும்புறாங்களோ அங்க போடுகின்றாரு. இதை பத்தி ஏதோ பேசுவாருன்னு பார்த்தா, பெண்களை வெளியே பந்தோபஸ்து டியூட்டிலாம் போடாதீங்க அப்படின்றாரு. அப்படின்னா பெண்களை வெளியே காட்டாதீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைங்க, எழுதுறதுக்கு அவங்க வேலை இல்லாதவங்க அவங்கள உட்காந்து எழுத வைங்கன்ற மாதிரி இருக்கு. பெண்கள் எந்த பதவியும் பதவியில இருக்கக்கூடிய தகுதியற்றவர்கள்ன்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. நடந்த சம்பவத்துக்கும் ஒரு ஏடிஜிபி அந்தஸ்துல இருக்கிறவர் கொடுக்கக்கூடிய அறிவுரைகளும் எங்கேயுமே மேட்சிங் கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்கணும் இந்த காலத்துல? தயவு செய்து சிசிடிவி கேமரா எல்லாம் போட்டிருக்கீங்களான்னு பாருங்க. எங்கெல்லாம் கேமரா வேலை செய்யலையோ அதெல்லாம் வேலை செய்யாத இடங்கள்லாம் தெரியப்படுத்துங்க. என்னுடைய அந்தஸ்துல இருந்து நான் அதுக்கான பணிகள் செய்யறேன்னு சொல்லியிருக்கணும். எந்த காவல் நிலையத்திலையும் நீங்கள் தயவு செய்து கட்சிக்காரர்களை விடாதீங்க, ஆளுங்கட்சிக்காரர்கள் விடாதீங்க, கட்ட பஞ்சாயத்து செய்யாதீர்கள், சித்திரவதை செய்யாதீர்கள், வந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணையில இருங்க என்று சொல்லுவதை விட்டுட்டு இந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு ஏடிஜிபி அந்தஸ்துல. வருத்தமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு சார். கண்டிப்பா சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித்குமாருக்கு என்ன நடந்துச்சு? ஏன்னா இது தமிழ்நாட்டையே ஒரு உலுக்கிய ஒரு விஷயம். தமிழகத்துல இது முடிக்க 25 லாக்அப் டெத் நடந்திருக்கு. சரிங்களா? இந்த 25 லாக்அப் டெத்ல இது லாஸ்டா இருக்கட்டும் அஜித்குமார். இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணலாம்? நாங்க நடந்துச்சு அஜித்குமாருக்கு? ஜெயராஜ் பெனிக்ஸ் சம்பவம் நடக்கும் போது அதுதான் லாஸ்ட்னு சொன்னோம். இப்ப நீங்க என்னன்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமா 25ன்றீங்க, நான் 31ன்றேன். 31 சம்பவங்கள், 31 நபர்கள், 31 எந்த அடிப்படையில்? எங்களுடைய ஆய்வின் அடிப்படையில், நாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆவணத்தின் அடிப்படையில், நாங்கள் போய் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் 31 சொல்றோம். சரி, ஓகே சார். நாங்க சொல்ற ஆய்வு அவங்க ஏத்துக்கணும்னு தேவையில்லை, அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, தேவையும் கிடையாது, அவங்க ஏத்துக்கணும்னு தேவை கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் தெரியும், 2014 2024 வரை தேசிய மனித உரிமை ஆணையம் வைத்திருக்கக்கூடிய தஸ்தாவேஜுகள்ல 20,000 கேசஸ் ஆஃப் கஸ்டோடியல் டெத் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 20,000 அக்ராஸ் த கண்ட்ரி. அதிர்ச்சி கிடைக்கலையா? அதுல வெறும் 998 கேசஸ்க்கு மட்டும்தான் காம்பன்சேஷன். 28 கேசஸ்ல கேவலம் டிசிப்ளினரி ஆக்ஷன், ப்ராசிக்யூஷன் 0. சார், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி பாமர மக்களும் ஏழை மக்களும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன சார் செய்யலாம்? இது பக்கம் நான் தான் கேட்கிறேன். இன்னைக்கு தமிழகமே கொந்தளிச்சிட்டு இருக்குன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு போய் சாரி என்று கேட்டிருக்கார் என்றால் நான் அதை பாராட்டுகிறேன். ஒரு ஆள் போய் மன்னிப்பு கேட்கறது நல்ல விஷயம் சார். சாரி மட்டும் கேட்டா போதுமா? வர்றேங்க பேசத்து கூட விட மாட்டேங்குது. காலையில இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சாரின்னு முதல்ல கேட்டாரே, அது நல்லதுன்னு சொல்றேன். ஆனா அது போதாதுன்னு சேர்த்து சொல்றேன்.
ம். ஏன்னா அந்த சாரியோட அவர் என்ன சொல்லியிருக்கணும், காவல் நிலையத்தில் நடந்ததுக்கு மட்டும் சாரி இல்லம்மா, உன்னை கூட்டிட்டு உன் மகனை கூட்டிட்டு போய் அடிச்சாங்களே அதுக்கு மட்டும் சாரி இல்லம்மா. ஆனா என் கட்சிக்காரர்கள் வந்து ஒரு டிஎஸ்பியும் முன்னாடி வச்சுக்கிட்டு நாடார் உறவின் முறை கல்யாண மண்டபத்துல 50 லட்சம் ரூபாய் கொடுக்கறப்பா, நீங்க வந்து பேசாதீங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கும் சாரிமான்னு சொல்லியிருக்கணும். சாரி மட்டும் சொல்லாம கட்சியிலிருந்து நான் அவரை நீக்க தயார்னு சொல்லியிருக்கணும். அவர் என்ன செஞ்சிருக்கணும், சிபிஐக்கு மாத்திரேன்னு சொல்றதை விட அஜித்குமார் பேரிலேயே நான் சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வர தயார்னு அவர் சொல்லியிருக்கணும். இதுதான் எங்களை போன்ற சாதாரண மக்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. சார் கண்டிப்பா சார். சார் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்க வலியுறுத்திக்கிட்டே வரீங்க. இதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இதே மாதிரி ஒண்ணு நடந்துச்சுன்னா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? நடக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லாரும் இணைஞ்சு பணியாற்றணும். கட்சின்னு சொல்லி கூடாது, ஜாதின்னு சொல்லி கூடாது. நான் சாத்தாங்குளத்துக்கு போகணும். இப்போ நானும் சித்திரவதைக்கு எதிரான கூட்டமைப்பினுடைய மாநில செயலாளர் மீதா பாண்டியனும் சாத்தாங்குளத்துக்கு போனோம். 22ஆம் தேதி தான், ரொம்ப தூரத்துல இல்லை. மைக்க பிடிச்சிட்டு ஒரு ஆள் சொல்றார், நாடார் சமுதாயத்தை சார்ந்த நாங்கள், அப்படியே புஷ்னு போச்சு எங்களுக்கு. அப்படி பேசினவர் இன்னைக்கு மந்திரியோட உட்கார்ந்து நவீனுக்கு அரசு உத்தரவு கொடுக்கிறார். அவர் யூஸ்வலா செயின்லாம் போட்டு இருப்பாராம், இப்ப செயின்லாம் போடாம இருக்காரா. அப்ப நாங்கள் அடுத்தது போய் சொன்னது, எங்களுக்கு சாதி கிடையாது, எங்களுக்கு மதம் கிடையாது, இதுங்களுக்கு அப்பாற்பட்டு தான் மனிதர்களுக்காக நிற்கக்கூடியவர்கள் தான் இங்க கூடி இருக்கக்கூடியவர்னு சொல்ல வேண்டியது போச்சு. அதே போலதான் தொடர்ந்து இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் இது போன்ற சித்திரவதையை தடுப்பதற்கான ஒரு இயக்கமாக இருக்கும்னு சொல்ல வரோம். சார் கண்டிப்பா சார். சார் இந்த காவல்துறையினருக்கு இன்னைக்கு தமிழகத்துல இவ்வளவு ஒரு சலசலப்பு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் ஒரு எஃபெக்டிவ் ஜுடிஷியரி ரெஸ்பாண்ட் பண்ண காரணத்தினால்தான். அந்த 2 நீதிபதிகளுக்கு முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா நீதிமன்றங்களையும் அது மாதிரி மௌனமாக உட்கார்ந்து பொறுமையாக உட்கார்ந்து இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் பொறுமையா கேட்கக்கூடிய நீதிபதிகள் ரொம்ப சொற்பம். கேட்க மட்டும் செய்யல, அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். அவர்களுக்கும் மனசாட்சி இருக்கு என்பதை உலகம் தெரிகிற அளவுக்கு பேசினார்கள், கேள்விகளை கேட்டார்கள். அரசு சார்பாக கொடுக்கப்பட்ட பதில்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்க கையில இல்லைன்னு சொல்லி அரசின் சார்பாக வாதாடினார்கள். எங்க கையில இல்லைன்னு சொன்னாங்க. ஏடிஜிபியை கேட்கிறேன், அதே ஏடிஜிபியை கேட்கிறேன், என்ன நிர்வாகம் நடத்துறீங்க? ஒரு காவலில் ஒரு மரணம் நடந்திருக்கு, உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வருது, உங்க அரசினுடைய ஏஜி நம்பர் 1, ஏஐஜி நம்பர் 1, அட்வொகேட் ஜெனரலுக்கு அடுத்தவர் அவர்தான், மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்கள் வாதாடும் போது என் கையிலையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இல்லைன்னு சொல்றாரு. அவருக்கு வெக்கமா இருக்கா? அவருக்கு கஷ்டமா இருக்கல, எனக்கு வெக்கமா இருக்குங்க. இந்த அரசு என்னுடைய அரசுங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய அரசுங்க அது. என்னுடைய ஏஜி கையில போஸ்ட்மார்ட்டம் கிடையாதுங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாக ஆஜராகக்கூடிய நாங்கள் சொல்றோம், குடும்பத்திற்கு உடனடியாக டீன் கொடுத்திருக்கணும், கொடுக்கலன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் டீனை மத்தியானம் வர வச்சு அவர் வேகமா கொடுக்கிறாரு. ஒரு சீல்டு கவர்ல சீக்ரெட் டாக்குமெண்ட் கொடுக்குற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் கொடுக்குறாரு. நான் இது வரைக்கும் தம்பி, இது வரைக்கும் என் கையில போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் கிடையாது. அந்த டீன்ட்ட பேசினா, அந்த அம்மாட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. அந்த அம்மா இப்போ வருவாங்களா? பெரிய கருப்பன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்கள பெரிய கருப்பன் பார்த்து நவீனுக்கு வேலை போட்டு கொடுத்து, பட்டா போட்டு கொடுத்து, வேற ஏதோ கொடுக்குறாங்க, 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க பொழுது, அதையும் வாங்கிட்டு 30,000 ரூபாய் சம்பளம், 30,000 ரூபாய் சம்பளம், 30,000 ரூபாய் சம்பளம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கண்டிப்பா அவர்களுக்கு 50 லட்ச ரூபாய் எங்கேன்னு அவங்க கேட்காம இருக்கிறாங்க. உங்க கட்சிக்கார மாண்புமிகு முதலமைச்சர் எனக்கு 30,000 ரூபாய் சம்பளம் போட்டு கொடுக்குறாரு. ஆனா உங்க கட்சிக்காரர்கள் வந்து 50 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னாங்களா, அது எங்க போச்சு? அதுல பிஸியா இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து சாட்சி சொல்லி கையெழுத்து போட்ட பிற்பாடு தான் எனக்கு போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் வரும். சார் இல்ல சார், நீங்க குறிப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு 5 நபரை வந்து கைது பண்ணாங்கல்ல ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ்ல இருந்து, ஸ்பெஷல் டீம்ல இருந்து, அன்னைக்கு அவங்களும் வந்து போராட்டம் பண்றாங்க சார். ஏன் சார் பண்ண மாட்டாங்க?
ஏன் பண்ண மாட்டாங்க? மேல இருக்கிறவர்கள் எந்த சட்டத்தையும் பயன்படுத்தாமல் கீழே இருக்கக்கூடியவர்களை அடிப்பதற்கான அடியாட்களாக பவுன்சர்ஸாக மட்டும் வைத்திருந்தீங்கன்னா அவங்க அப்படிதானே ஃபீல் பண்ணுவாங்க. அதுல என்ன தப்பு இருக்குன்றேன். அவங்க போராடுறது என்ன தப்பு இருக்கு? சார் ஒரு ஸ்பெஷல் பிரான்ச்சா இருந்தா என்ன வேணா பண்ணிக்கலாமா சார்? அந்த ஸ்பெஷல் டீமே இல்லீகல். இன்னைக்கு டிஜிபி CID. போயிட்டாரு. ஆ. அந்த ஸ்பெஷல் டீமே இல்லீகல். சாத்தாங்குளத்துல என்ன சொன்னாங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இல்லீகல்ட்டாங்க. ஆமா, FOB. ஆமா, இப்ப வந்த உடனே என்ன வருது? ஸ்பெஷல் டீம் இல்லீகல்ன்றாங்க. ஏன்? ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கூட அதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஆள் இல்ல. ஒரு FIR கூட இல்ல. கேட்டா ஸ்பெஷல் டீம். எங்க ஊருங்க, மதுரையிலங்க. புனிதமான மதுரையை பத்தி பேசுறேங்க. எங்க புனிதமான மதுரையை பத்தி பேசுறேன். எங்க ஊருடைய பெருமை மீனாட்சி அம்மன் கோயில். எங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல தான் பழைய கமிஷனர் ஆபீஸ் இருக்கு. நீங்க வாங்க, மதுரையை பாருங்க. கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவு. என்ன பேரு? OCIU. அது ஆர்கனைஸ் கிரைம். இது கொடூர குற்றம். அது வேற யூனிட்டுங்க. அது வந்து இன்டெலிஜென்ஸ். இது வேற. இதுக்கு இன்டெலிஜென்ஸே தேவையில்லை. இதுக்கு கம்பு மிளகாப்பொடி இதுதான் தேவை. இந்த இதுக்கு செயின் மிளகாப்பொடி கம்பு தான் தேவை. அப்படி ஒண்ணு இருக்கு. நான் கேட்கிறேன், அது போலீஸ் ஸ்டேஷனா? எந்த சட்டத்தில் அது போலீஸ் ஸ்டேஷன்? தமிழ்நாடு போலீஸுடைய லிஸ்ட்ல எடுத்து பாருங்க. மதுரை சிட்டியில வந்து அது ஒரு போலீஸ் ஸ்டேஷனா? அங்கதான் மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டீம்ஸ் எல்லாம் கொண்டு போய் விசாரிக்கக்கூடிய இடம். நல்ல விசாரின்றாங்கன்னா அங்கதான் போய் நல்லா விசாரிப்பாங்க. ஏன்னா அங்க நிறைய கேபின்ஸ் இருக்கும். பழைய காலத்துடைய DC ஆஃபீஸு, DC இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸு அதெல்லாம் அங்க இருக்கு. அங்க ஒரு கட்டடத்தில் சட்டம் போட்டா எவனுக்கும் வெளியே கேட்காது. அடிச்சா கூட அடிக்கிறதாங்க அங்க நடக்குது. வேற என்ன நடக்குது? விசாரணை நடக்குது. அங்க அடி வாங்கின ஒரு வக்கீல் என்கிட்ட வந்து சொன்னாரு. எங்க மதுரை பார்த்த வக்கீல். நான் உடனே ஒரு வக்கீலுக்கு ஆயிடுச்சேன்னு சொல்லி இங்கிருந்து வக்கீல்கள்லாம் போய் பார்த்து அது போட்டோ எடுத்தாங்க. உடனே கட்டடத்துல இருந்து எங்கெங்கயோ சத்தம் போட்டு, என்ன போட்டோ எடுக்கிறீங்க? ஏன்யா நீ தான் போர்டு போட்டு வச்சிருக்க? ஆர்கனை என்னது கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவுன்னு. இன்னைக்கு வரைக்கும் நான் மதிப்பிற்குரிய தேவாசீர்வாதத்தை கேட்கிறேன். நீங்களும் மதுரை சிட்டியில வேலை செஞ்சீங்க. அங்க CCTV கேமரா இருக்கா? அங்க இருக்கா? அப்போ இந்த ஸ்பெஷல் டீம்ன்றது வந்து ஒரு 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 அடிக்கக்கூடிய ஒரு ஒரு கும்பலாக, ஒரு அடியாட்கள் பவுன்சர்ஸாக நீங்க நடத்திக்கிட்டு வரீங்க. ஏன் அப்ப அவங்க ஃபேமிலி வந்து கோவப்பட மாட்டாங்க? நீ பல்வீர் சிங்கவே உள்ளார அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேனா? IPS பண்ணியிருந்தேனா? இல்ல நம்ம காஞ்சிபுரம் வையாபுரியுடைய வழக்குல அடிச்ச உதயகுமார் IPS நீங்க உள்ளார வச்சிருந்தீங்கன்னா சபாஷ். உன் காவல்துறையில சாதி இருக்கியா? இன்னமுமா? ஆமா, IPS சாதின்னு ஒரு சாதி, IPS இல்லாதவர்கள் என்ற ஒரு சாதி இருக்கு. ஒரு மாவட்டத்தினுடைய SP-யாக IPS ஆபீசர் இருந்தா அவருக்கு ஒரு மதிப்பீடு. சார் இல்ல சார், அது காலங்காலமா இருக்கிறதா செய்யும். டைரக்ட் IPS வேற, கேடரஸ்ல. அதான் சொல்றேன். வேற என்ன சொல்றேன்? அதனாலதான் சொல்றேன். நீங்க கேட்டது கேள்வி என்ன? ஏன் அவங்க எல்லாம் போராடிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்க. அவன் போராடுறது இதுக்காக தான் கேட்கறான். நீ பல்வீர் சிங் அரெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா அவன் கேட்டிருக்க மாட்டான். நீ உதயகுமார் அரெஸ்ட் பண்ணியிருந்தா அவன் கேட்டிருக்க மாட்டான். நீ கரெக்டா கான்ஸ்டபிள மட்டும் உள்ளார தள்ளல. இவனை அனுப்புன DSP ஏன் உள்ளார அனுப்பல? பணியிட நீக்கம் செஞ்சுட்டாங்க. பணியிட நீக்கம் எப்ப பண்ணீங்க? காலையில நான் ஆர்கியூ பண்ண பிற்பாடு மத்தியானம் ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மத்தியானம் லஞ்ச் பிரேக்ல நீங்க அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. காலையில ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி SP ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கும் போது SP வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்புனீங்க. நீதிமன்றம் தலையீடு செய்ததின் காரணமாக மட்டும்தான் இதெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்று நான் இந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறேன். தயவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தயவு செய்து சொல்றேன், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய இந்த மூத்த அதிகாரிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை மட்டும் நம்பி காவல்துறையை கொண்டு செல்லாதீர்கள். கீழே நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் உள்வாங்கக்கூடிய, எங்களை போன்றவர்கள் ஆட்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் சட்டத்தின் ஆட்சியை தூக்கி பிடிப்பவர்கள். நாங்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் உங்கள் காதுகளுக்கு கடினமா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா அதெல்லாம் மரியாதையுடன் சொல்லுகிறோம். காரணம், தமிழக மக்கள் மேல் எங்களுக்கு மரியாதை இருக்கு.
அக்கறை இருக்கு. ஆகவே தான் சொல்றோம் சித்திரவதை இருக்கக்கூடாது. அஜித் பேர்ல அஜித் குமார் சட்டம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள். சார் நீங்க சொல்றது 100க்கு 100 இது சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டம் இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு 302 போட வேண்டியது இருக்கு. பழைய 302 ஐபிசியை பயன்படுத்த வேண்டியது இருக்கு. சார். இப்ப இந்த போலீஸ்காரங்களுக்கு எந்த மாதிரி சட்டங்கள் சார் கொடுப்பாங்க? ஏற்கனவே இந்த பென்னிக்ஸ் ஜெயராஜ் அந்த இருக்கிறதுல எல்லா பேரும் வந்து கை காமிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறமும் இந்த அஜித்குமார் வழக்குல அந்த ஒரு 5 போலீஸ்காரங்க எப்படியுமே உள்ள போய் ஜாலியா தான் இருக்க போறாங்க. உள்ள பேர் 9+5 ஆயிடுச்சுங்க. எனக்கு என்னன்னா 9+9 ஆகணும். எந்த அடிப்படையில சொல்றீங்க? ஏற்கனவே 9 பேர் உள்ள இருக்கான் சாத்தாங்குளம். ஆமா, இப்ப 5 ஆச்சு. இன்னைக்கு இன்னொரு ஆளை சேர்த்துட்டாங்கன்னு சொல்றாங்க. 6 ஆச்சு. அப்புறம் உயர் அதிகாரிகள்லாம் சேரணும்ல. இப்ப நான் சொல்றதெல்லாம் ஐபிஎஸ் எல்லாம் சேர்க்கணுங்க உள்ளாரன்றேன். எந்த ஐபிஎஸ்? நீங்க ஏதோ மாவட்டத்துக்குள்ளார ஐபிஎஸ் நினைக்காதீங்க. மேலையும் ஐபிஎஸ்க்கு இதுல தொடர்பு இருக்கு. விசாரணை நல்லா போட்டும், சிடிஆர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வரட்டும். எந்த டாப் ஏடிஜிபி யார்கிட்ட பேசுறாங்கன்றதெல்லாம் வெளியே வந்துடும். சார் டைரக்ட் ஐபிஎஸ் மாட்டுவாங்களா சார்? சிடிஆர் ஒழுங்கா விசாரணை செய்யட்டும் சார். இப்ப விசாரணை நடந்துகிட்டு இருக்குல்ல, அவரை விட்டுருவோம். ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ரேங்க்ல ஒரு ஒரு மதிப்புக்குரிய நீதிபதி விசாரிச்சுட்டு இருக்காருல்ல. எல்லா சிடிஆர் ரெக்கார்ட்ஸும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஏடிஜிபியுடைய ரெக்கார்ட்ஸையும் கொடுக்க சொல்லுங்க, சிடிஆர் ரெக்கார்ட்ஸை கொடுக்க சொல்லுங்க. ஏடிஜிபி யார்ட்டையாவது பேசுனாங்களா? டைரக்டா ஏடிஜிபி கிட்ட வந்து டிஎஸ்பி பேசினாரான்னு பாருங்க. சார் நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு போலீஸ்காரங்களும் இன்னொரு போலீஸ்காரங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க. பாப்போம் பாப்போம் நீங்க நல்லா புரிஞ்சுக்க. நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். பாப்போம். எந்த இயக்கமும் இது சித்திரவதைக்கு எதிரான இயக்கம் தோற்காது. மறைந்த வழக்குன்னு தானே அஜித்குமார் வழக்கு நினைச்சாங்க. மறைந்த வழக்குன்னு நினைச்சாங்க. மறைக்க முடிய வழக்குன்னு தானே நினைச்சாங்க. அந்த கதை போச்சு இல்ல. ஒரு நேர்மையான நீதிமன்றம் இருக்கும் வரை, மக்கள் பால் சட்டத்தின் பால் மதிப்பு கொடுக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்கும் வரை கண்டிப்பாக நீதி வெல்லும். தாமதமாகலாம், வெல்லும். அதனாலதாங்க நாங்க வந்து இதுதான் மாவோயிஸ்டுக்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் வித்தியாசம். இதான் வித்தியாசம். ஆனா இந்த நம்பிக்கை வெறும் சட்டத்தை நம்பி இருக்க முடியாது. கண்டிப்பா மக்கள் இயக்கம்தான் இது போன்ற வெற்றிகள்லாம் கொண்டு வருவதற்கு கூட்டாக கட்சிகளுடன் இணைந்து, கட்சிகள்லாம் தனித்து இல்லை. இன்னைக்கால ஒரு கட்சி மூத்த கட்சிக்காரர் சொன்ன தப்பா நினைச்சுக்குவாங்க, அவங்க பேரை சொல்ல நான். அழுகுறாரு. எத்தனை வருஷத்தோட நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது. இதே சண்டையை போட்டுட்டு இருக்கோம். இப்ப கேட்டா பேப்பர் வாங்கி கொடுக்குறான்றாங்க. அப்படி இதே குரல்ல பேசினார். அதுல இருந்து யாருன்னு கூட கண்டுபிடிச்சிருவீங்க. இத்தனை வருஷம் போராடிக்கிட்டு இருக்குமேன்றாரு. அவரும் அடி வாங்கினவர் தான். அவரும் விவசாய சங்க தலைவரா இருந்து, மாநில தலைவரா இருந்து சிதம்பரத்தில் அடி வாங்கினவர் தான். நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். ஆமா, தெரியட்டும். இப்ப என்ன கெட்டு போச்சு? தப்பே கிடையாதுங்க. அவ்வளோ ஆதங்கங்கள் வெவ்வேறு கட்சியை சார்ந்தவர்களுக்கு இருக்குன்னு சொல்ல வரேன். நாங்க ஏதோ யோக்கியமானவங்க, கட்சிகள்லாம் மோசமானவங்க சொல்லக்கூடாது. கட்சிகள் இல்லாமல் மாற்றம் இல்லை. சித்தாந்த ரீதியான கருத்து வேறுபாடுகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் சித்திரவதை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒரே அணியில் இருக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக நமக்கு இருக்கு. அதனாலதான் அதை சொல்றேன். சில பேர் என்ன நினைச்சுவாங்க, எங்க ஆட்கள்லாம் கட்சிகளோட பேச மாட்டோம்னு நினைக்கிறேன். கட்சி இல்லாம இயக்கங்கள் கிடையாது சார். அன்னைக்கு பென்னிக்ஸுக்கும் இல்ல சார், அன்னைக்கு சாத்தான் குளத்துல பென்னிக்ஸுக்கும் ஜெயராஜுக்கும் இருந்த ஒரு இதுக்கு அன்னைக்கு நடந்த வந்து ஒரு அதிமுகவுக்கு சம்பந்தமா எத்தனை பேர் போராட்டங்கள் நடத்துறாங்க. ஆனா இன்னைக்கே சார் ஒரு ஆளும் கட்சி வந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றாங்க. நீங்க இவ்வளவு சொல்றது வந்து ஒரு மனசு கஷ்டமா இருக்கு சார். சார், நீதிமன்றம் டிஜிபி என்ன நடவடிக்கை எடுக்கிறாருன்னு பாருங்க. இது சார்ந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோட நீதிபதி சொன்னார். அவர் என்ன எதிர்பார்த்திருப்பாரு? சில கட்டளைகள்லாம் கொடுப்பாங்க, யாரோ தப்பா செஞ்சா இதெல்லாம் செஞ்சிருவோம்னு நினைப்பாங்கன்னு நினைச்சாரு. அத்தை விட்டுட்டு இப்படி ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா அந்த நீதிமன்றத்துக்கு எங்கிருந்து நம்பிக்கை வரும்? அவங்க போட்ட ஆர்டர்ல இன்னொன்னு என்ன தெரியுமா? இந்த ரீல்ஸ் போடுறதெல்லாம் ஒவ்வொரு ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய, உங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல ரீல்ஸ் போடுறதெல்லாம்
தவறா இருந்தா நீங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் லீகல் செல்லுக்கு அனுப்பணும்னு சொல்றாங்க. ஏன் பேச்சுரிமை இல்லாத தமிழ்நாடா இது இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நாங்களாம் என்ன இந்த லோராவா, அந்த லோட்டாவா, அந்த அம்மா ப்ரொஃபஸர் அம்மா பேருனா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில லோரா, அந்த லோரா ப்ரொஃபஸர் மாதிரி ஏதோ பேசணும்னா உடனே சஸ்பென்ஷன் பண்ணிடலான்றது, என்டிடி ஃபைனை சஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை தியாகுவை சஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? எங்கிருந்து சஸ்பெண்ட் பண்ணுவீங்க எங்களை? மிஞ்சி போனா எங்களை உள்ளார அனுப்புவீங்கல்ல, மகிழ்ச்சியா உள்ளா போயிட்டு வரோம். உங்க ஆட்சியை பத்தி சொல்றேன், நானு உங்க ஏடிஜிபி கிட்ட சொல்றேன். ஏடிஜிபி சார், உங்க சட்டமன்றத்தில் போலீஸ் மானிய கோரிக்கை விவாதம் நடக்கும்போது உங்கள் கட்சியினுடைய அலையன்ஸ் பார்ட்னர் பேராசிரியர் ஜவஹர்லா, நாங்கெல்லாம் மதிக்கக்கூடியவர், போராடுபவர்களுக்கு எதிராக போடுகின்ற வழக்குகளை வாபஸ் பெறு என்று பேசி மதுரை எஸ்எஸ் காலனி போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மேல, மிஸ்டர் மீதா பாண்டியன் மேல, ஆசீர்வாதம் மேல, ஹென்றி டிஃபேன் மேல இத்தனாம் தேதி ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு. அவங்க பெரும் ஆன்டி சிஏ போராட்டத்தில் இருந்ததுனால அது வாபஸ் பெறணும்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இது நான் இப்ப இந்த சட்டமன்றத்தை பேசுறேன். நம்ம ஏடிஜிபிக்கு இதெல்லாம் தெரியணும்ல, அதுக்காக சொல்றேன், உங்களுக்காக சொல்ல, ஏடிஜிபிக்காக சொல்றேன். நாங்க அந்த சார்ஜ் ஷீட் போடப்பட்ட வழக்குல குவாஷிங் போட்டிருக்கோம். அந்த குவாஷிங் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. சொல்ல சொல்ல எனக்கு சிரிப்பு வருது. இவங்க சட்டசபையில பேராசிரியர் பேசிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பெரட்டி பார்த்து, சார் அது எப்படியோ நாங்க கேஸை விட்ரா பண்ணிடுவோம், நாங்க போய் பார்த்து பெரட்டி எங்க ஆபீஸ்ல இருக்க ரெக்கார்ட்லாம் பெரட்டி பார்த்தா அது ஏற்கனவே எஃப்ஐஆர் குவாஷ் நாங்க வாங்கி வச்சிருக்கிறோம். இதுதான் போலீஸுடைய லட்சணம் மிஸ்டர் தேவாசீர்வாதம். நீதிமன்றம் எந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணிடுச்சோ அதுல தேடி பிடிச்சு இந்த நாடு. நீங்க சொல்றதெல்லாம் நீங்க வச்சு பார்க்கும்போது டேவிட்சன் ஆசீர்வாதம் ஜாதி பாக்குறாரா? ஐயோ, நான் எதுக்கு அதெல்லாம் பேசவே மாட்டேன். நீ சொல்றத வச்சு நான் எதுக்கு ஜாதிக்கும் தேவாசீர்வாதத்தை பத்தி பேசுறதுக்கு என்னங்க சம்பந்தம்? எனக்கும் ஜாதிக்கும் சம்பந்தம் இல்லை, தேவாசீர்வாதத்துடைய ஜாதிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பேச்சே வேண்டாம். நான் ஜாதிக்குள்ளாரே போக விரும்ப மாட்டேன். தயவுசெய்து தப்ப விட்டுருங்க. ஆட்டைக்கே வரல. நான் அந்த மாதிரி இப்ப பேசுறதுக்கு தயார் நிலையில இல்லை. நான் சொல்றது என்னன்னா, போலீஸோடைய பரிதாப நிலையை பத்தி சொல்றேன். அதை பத்தி அவர் கவனிக்கணும்னு சொல்றேன். எஃப்ஐஆர் குவாஷ் ஆன ஒரு வழக்குல இந்த தமிழக காவல்துறை சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்கன்னா பாத்துங்க. இப்ப நான் சார் அந்த உயர் நீதிமன்றத்தில் இருக்க கேஸை வாபஸ் பண்ணுங்க. நாங்க எதுக்கு வாபஸ் பண்றோம்? அது அங்கேயே இருக்கட்டும். அது விசாரணைக்கு வரும்போது நாங்க நல்ல கோர்ட்ல கூத்தடிக்கிறோம். இங்க பாருங்க, போலீஸுடைய நிலை என்னன்றது ஜஸ்டிஸ் புகழேந்தி முன்னாடி இருக்கு. இன்னைக்குதான் ஜஸ்டிஸ் புகழேந்தி யாரையோ பிடிச்சி ராம்நாத் எஸ்பி அதை கேட்டிருக்காரு. நாளைக்கு மதுரை சிஓபியை கேட்கட்டும். இதை நான் எதுக்கு உங்க சேனல் மூலமா சொல்றேன்னா, ரொம்ப கவனமா இந்த கேஸை பார்த்துட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது, ஏடிஜிபி தேவாசீர்வாதம். அதனாலதான் சொல்றேன். சார் கண்டிப்பா சார். சார் கடைசியா இறுதியா ஒரு கேள்வி சார். இதுக்கப்புறம் இந்த அஜித்குமார் மாதிரி ஒரு தனிநபர் தாக்கப்பட்டால் தமிழகத்தின் நிலைமை மிக மோசமாகிவிடும். ஒரு ஏழை எளிய மக்களுக்கே இது இல்லாம போயிடும். அஜித்குமாரை தொடர்ந்து இன்னைக்கு தமிழகத்துல இன்னொரு தவறு பாதிக்கப்பட்டிருக்காரு. சரிங்களா? இதே ஒரு காணொலி எல்லாம் வந்திருக்கு. என்ன தேனி கேஸ் சொல்றீங்களா? நீங்க என்ன சொல்லி அட போங்கயா, நீங்க அத போங்க. அதே தேனியில முருகேசன் சொல்லி எங்க இயக்கத்தை சார்ந்தவருடைய வழக்கு ஜஸ்டிஸ் புகழேந்தி கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி துவைச்சு எடுத்தது. அத முதல் பார்க்க சொல்லுங்க. நீங்க சொல்றது இப்ப ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நினைக்கிறேன். நான் சொல்றது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இப்போ நிறைய கேஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. தாக்கு பிடிக்க முடியாது. அவ்வளோ சித்திரவதைகள் நடந்துகிட்டு இருக்கு டெய்லி. அஜித்குமார் வழக்குக்காக தைரியத்துடன் நின்றவர்களை இந்த நேரத்தில் போற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வழக்கு அடுத்து அப்படி இந்த அஜித்குமார் கேஸ்ல என்ன சார் நடக்கும்? அது இது நீதிமன்றம் சார்ந்த விஷயம். நான் நீதிமன்றத்திலையும் வக்கீலா இருக்கேன். நான் ஜோசியம் சொல்றது தப்பா போயிடும். அதனால நான் ஜோசியத்துல இறங்க. ஜோசியம் இல்ல சார். இப்ப அடுத்த சொல்ல கிடையாது. நீதிபதி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணி, ஒரு என்கொயரி ஆர்டர் பண்ணி அந்த என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு.
அந்த என்கொயரி கம்ப்ளீட் பண்ணிட்டுமே நல்லா போயிட்டு இருக்கு. மக்கள் தைரியமா சொல்றாங்க. அந்த இதை களவாண்டு போனாங்கல்ல, டெம்பிள்ல டிவிஆரை தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல, சிசிடிவி டிவிஆர் அதை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஆமா ஆமா அங்க டிராவலர்ஸ் பங்களால வெளியே தூக்கிட்டு காத்துக்கிட்டே இருக்காரு அந்த ஏடிஎஸ்பி சுகுமார். இந்த சுகுமார் தான் தேனியில வேலை பார்த்தவர். புரியுது இல்ல? அதனால எல்லாம் தெரிஞ்சவங்க, ஓகே எல்லாம் சார். எங்களுக்கு எல்லாம் உறவுக்காரங்க. எந்தெந்த ஊருக்கு போனாங்க, யார் யாரை எந்தெந்த ஊர்ல அடிச்சாங்க, இது எல்லாமே எங்களுக்கு வந்து எங்க இயக்கத்தின் மூலமாக எல்லாருக்கும் தொடர்புகள் இருக்கு. அந்த சுகுமார் தான் இந்த நம்ம தெருவோரத்துல ஹோம்லெஸ் பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, காலையில கார்பரேஷன்காரன் வர்றதுக்கு முன்னாடி அவன் வந்து இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு ஒரு சாக்கு பையில போடுவான்ல, அதே மாதிரி இதே சுகுமாரன் அங்க போய் நான் நீதிமன்றத்தில் காட்டின போட்டோஸ்ல இருக்கக்கூடிய கம்பெல்லாம் அள்ளிட்டு போனவர் இதே சுகுமாரன் என்று சொல்லுகிறேன். ஏடிஎஸ்பி இவர் குற்றவாளி இல்லையா? சாட்சியத்தை கலைக்கக்கூடிய பணியில் அவர் ஈடுபடவில்லையா? ஏன் அவர் எஃப்ஐஆர் பேர்ல இல்லை? இதுதாங்க அந்த குடும்பங்கள் கேக்குது. அந்த குடும்பங்கள் தான் போராடுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, இதுதான் கேட்கிறாங்க. எங்க வீட்டுக்காரரை உள்ளார தள்ளிட்டீங்க, சரி விட்டுருங்க. அவங்க சொல்லல, நான் சொல்றேன் அவங்க சார்பா. ஏடிஎஸ்பி ஏன் வெளியே இருக்காரு, டிஎஸ்பி எதுக்கு ஏன் வெளியே இருக்காரு, இன்ஸ்பெக்டர் ஏன் வெளியே இருக்காரு கேட்கிறாங்க. நான் அவங்களுக்கு பதில் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? ஐயா, காவல்துறையில வந்து ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்க்கெல்லாம் அசோசியேஷன் இருக்கியா? இவங்களுக்கு அசோசியேஷன் கிடையாதுயா. அசோசியேஷன் முதல்ல உண்டாக்குங்கய்யா. உங்க அசோசியேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற நபர்களாக எங்களை போன்றவர்கள் எப்பொழுதும் இருப்போம்னு சொல்றோம். ஓகே சார், கண்டிப்பா சார். ஏஷியன் நேர்களுக்காக வந்து இவ்வளவு தூரம் வந்து நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி சார்.